Hi friends, good evening. இன்னைக்கு ஸ்ரீ ஹார்வெஸ்ட் அண்ட் ஹோம்ல இருந்து கோதுமை மாவு உப்புமா செய்கிறது பத்தி பார்க்க போறோம். இது வந்து நம்ம நேற்று பறிச்ச பொன்னாங்கண்ணி கீரைங்க. சிகப்பு பொன்னாங்கண்ணி, பச்சை பொன்னாங்கண்ணி எடுத்துக்கிறோம். கருவேப்பிலை தாளிசத்துக்கு எடுத்துக்கிறோம். இது வந்து வெங்காயம், நல்ல ஒரு பெரிய பவுல்ல சின்ன வெங்காயத்தை எடுத்துக்கிறோம். அதை நல்லா பொடிசா சாப் பண்ணி வச்சிருக்கிறோம். ஒரே ஒரு பச்சை மிளகாவை வெட்டி போட்டிருக்கிறேன். இது வந்து கோதுமை மாவு, 2 மாகாணி அளவு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. இதை வந்து நெய்யில வறுத்து எடுத்துருக்கிறோம். நாங்க நெய்யில நல்லா வறுத்து, இந்த வாசம் வர்ற வரைக்கும் நீங்க வறுக்கிற மாவை நெய்யில வறுத்து எடுத்துக்கோங்க. இதையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது இது வந்து மிரப்படி அப்படின்னு சொல்லி நாங்க திருநெல்வேலி சைடு சொல்லுவோம். இந்த மிரப்படி எப்படி செய்வோன்றது அந்த வீடியோ வந்து அடுத்த பதிவுல உங்களுக்கு கண்டிப்பா தரேன். தேவையான அளவு உப்பு அதையும் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம இட்லி சட்டியோடைய அந்த தட்டுல வந்து எண்ணெய் தடவி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னா, வறுத்து வச்சிருந்த மாவுல பொன்னாங்கண்ணி கீரை, பச்சை பொன்னாங்கண்ணி கீரையை கட் பண்ணி போட்டுருக்கிறோம். எடுத்திருந்த வெங்காயத்துல பாதி வெங்காயத்தை சாப் பண்ண வெங்காயத்தையும் இதுல போட்டு மிக்ஸ் பண்ணிருக்கிறோம். ஒரு பச்சை மிளகாவையும் போட்டிருக்கிறோம். அண்ட் எடுத்து வச்சிருந்த அளவு காமிச்சேன் உங்ககிட்ட, அந்த மிரப்படியும் இதுல மிக்ஸ் பண்ணி புட்டு மாவு பதத்துல ரெடி பண்ணி வச்சிருக்கிறோம். இந்த அளவு வெங்காயம் உங்களுக்கு தாளிசத்துக்கு தேவைங்க. ஒரு இனுக்கு கருவேப்பிலை எடுத்திருக்கிறேன். இட்லி குண்டான்ல ஸ்டீம் வந்ததுக்கு அப்புறம் அந்த பிளேட்டை வச்சு அதுக்குள்ள நம்ம புட்டு மாவு கன்சிஸ்டன்ஸ் எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா, அதை உள்ள வச்சு இப்ப வேக வைக்க போறோம். 10 நிமிஷம் வேக வைங்க. லாஸ்ட் ஸ்டெப்ல நான் வந்து உப்பு வந்து உங்களுக்கு அது கூட மிக்ஸ் பண்ணணும்ன்றது மிஸ் பண்ணிட்டேன். உப்பையும் அது கூட மிக்ஸ் பண்ணி மிரப்படியையும் மிக்ஸ் பண்ணிக்கணும். பண்ணிட்டு இந்த மாதிரி அள்ளி வைக்கணும். இந்த மாதிரி அள்ளி வச்சு ஒரு 10 மினிட்ஸ் இது வந்து வேகணுங்க. 10 மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க. இப்ப நம்ம இதை ஓபன் பண்ணி பார்த்துட்டு தாளிசம் பண்ணிடணும். இப்ப நம்ம தாளிசம் பண்ண போறோம். தேவையான அளவு கடுகு, உளுத்தம்பருப்பு கொஞ்சம், இது நல்லா பொரியணுங்க. பொரிஞ்சு உளுந்து வந்து கொஞ்சம் கலர் மாறணும். அப்ப கருவேப்பிலை அண்ட் ரெட் சில்லி. ரெட் சில்லி 2 எடுத்துருக்கிறோம். அதுவும் நல்ல கலர் மாறணும், அது வரைக்கும் வதக்குங்க. அதுக்கப்புறம் சாப் பண்ணி வச்சிருந்த வெங்காயம், சின்ன வெங்காயம். இது நல்ல கோல்டன் ப்ரௌனா வரணுங்க. இன்னைக்கு வெங்காயம் நம்ம நல்லா வதக்கினாதான் டேஸ்ட் நல்லா இருக்கும். நம்ம வெங்காயத்தை சரியா வதக்கல அப்படின்னா அந்த கிறிஸ்பினஸ் இந்த உப்புமால இருக்கும், அது நல்லா இருக்காது. ஸோ இதை நல்லா கோல்டன் ப்ரௌனா வதக்கிக்கோங்க. ஒரு அருமையான ஒரு ஃபீலிங் இருக்குங்க. நம்ம தோட்டத்துல விளைஞ்ச காய்களை வச்சு நம்ம சமைச்சு சாப்பிடுறது மாதிரி ஒரு ஹாப்பினஸ் வந்து இட்ஸ் அமேசிங், அமேசிங் ஃபீல். ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு வெந்த அந்த புட்டு மாவு மாதிரி வேக வச்சு வச்சிருக்கோம் இல்லையா, கோதுமை மாவு, அந்த இதை இதுல போட்டு மிக்ஸ் பண்ணிடணும். இது ஒரு நல்ல ஹெல்த்தி
பிரேக்ஃபாஸ்ட் ஆர் டின்னர் கூட நம்ம சொல்லலாம். கோதுமை மாவில் மோஸ்ட்லி சப்பாத்தி, புட்டு அந்த மாதிரி தான் நீங்கள் சாப்பிட்டுப்பீங்க. இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளவுதாங்க, கோதுமை மாவு பொன்னாங்கண்ணி கீரை உப்புமா ரெடி. இப்ப நம்ம சாப்பிட வேண்டியதுதான். Amazing taste, friends. Thank you.